ஆல்ரைட், இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவுடைய சூப்பர் 8 மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது. இந்தியாவை பத்தி நமக்கு நிறைய விஷயம் ஏற்கனவே தெரியும். இந்த டோர்னமெண்ட்ல நம்ம எப்படிலாம் விளையாடிட்டு இருக்கிறோம், அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஃபார்ம்லாம் நம்ம உள்ள நுழைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது. ஆனா நம்ம தொடர்ந்து 12 13 மேட்ச்களை T20 வேர்ல்டு கப் வரலாறுலயே தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்டா. ரிக்கி பாண்டிங் என்னடா, ஆஸ்திரேலியா என்னடா, இந்தியாவே பாருடா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள முந்திட்டு போயிட்டு இருந்தாலும் கூட சவுத் ஆப்பிரிக்கா என்ன மாதிரி நிலைமையில இந்த மேட்சுக்குள்ள வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். பிகாஸ் நமக்கு இருக்கிறது மொத்தம் 3 மேட்ச். ஒன்னு சவுத் ஆப்பிரிக்கா, இன்னொன்னு வெஸ்ட் இண்டீஸ், இன்னொன்னு ஜிம்பாப்வே. இந்த 3 சூப்பர் 8 மேட்ச்ல நம்ம என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்றோம்ன்றதா நம்மள செமிஃபைனல்ஸுக்கு கூட்டு போக போகுது, ரைட்டா? ஸோ அப்படிப்பட்ட இந்த மேட்ச் எவ்வளவு குரூஷியல்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாக் அவுட் மேட்ச் வச்சுப்போமே. நாக் அவுட் இல்லைனாலும் கூட இதுல நம்ம ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜிம்பாப்வே என்னத்தை கையில வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. பட் எல்லா மேட்சும் நமக்கு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இதுல இருந்து அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்கேயாவது லைட்டா விட்டா கூட பிடிச்சிட்டு போயிருவாங்க ஐயா அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால லெட்ஸ் கெட் இன்டு எப்படி சவுத் ஆப்பிரிக்கா ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் சூப்பர் 8 இல்லையா? அதனால நம்ம 8 மேட்டர்ஸை பார்த்துருவோம். அதாவது 8 முக்கியமான விஷயங்கள். சவுத் ஆப்பிரிக்கா எப்படிப்பட்ட ஒரு டீம், அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதான் இதுல வீடியோ பார்க்க போறோம். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்ம ஐடியா பிடிச்சிக்கோ. ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ நம்ம பார்க்க போற முதல் விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் மேட்சஸ் எப்படிலாம் விளையாடிட்டு வந்திருக்கிறானுங்க இவனுங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ குரூப் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க விளையாடின 4 மேட்சஸை பற்றியும் பார்க்க போறோம். இதுல 3 மேட்ச் அவங்க அகமதாபாத் ஸ்டேடியத்தில் விளையாடிருக்காங்க. இன்னைக்கும் இந்த மேட்ச் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அகமதாபாத் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. அங்கதான் இவங்களுடைய 4 குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ்ல 3 மேட்சை விளையாடிருக்காங்க. ஒன்னு மட்டும் ஃபெரோஸ் ஷா கோட்லா ஸ்டேடியம் டெல்லியில விளையாடிருக்காங்க. கடைசியா அவங்க விளையாடின UAE மேட்ச் மட்டும். ஸோ இந்த முதல் 3 மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 மேட்ச்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. கனடாக்கு அகேன்ஸ்டான மேட்ச் பிளஸ் இவங்க நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டான மேட்ச். இது ரெண்டுலையுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. கனடா அகேன்ஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா 213க்கு 4 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்சை அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹை ஸ்கோரிங் மேட்ச் சூப்பர்ப்பா ஜெயிச்சிட்டாங்க இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல அவங்க அப்படின்னு நம்ம நினைச்சா, இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது இந்த 2வது ஆப்கானிஸ்தான் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டுடைய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது. அதாவது 3வது சூப்பர் ஓவர் கூட போயிருக்கும். அந்த அளவுக்கு 2வது சூப்பர் ஓவர்ல போய் ஜெயிச்ச மேட்ச் அவங்க. ஏன்னா அதை கூட ஆப்கானிஸ்தான் அந்த கடைசி பால்ல ஒரு 4 அடிச்சிருந்தா கூட திரும்பவும் அது மறுபடியும் 3வது சூப்பர் ஓவருக்கு போற ரேஞ்சுக்கு போயிருந்திருக்கும். எது 3வது சூப்பர் ஓவரா? ரைட். இப்போ 3வது மேட்ச் அவங்க எங்க விளையாடுறாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா அதே நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல. இந்த தடவை அவங்க சேசிங் பண்றாங்க. நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டான மேட்ச். இதுல நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருந்தாங்க. அவங்கள சூப்பர்பா கண்ட்ரோல் பண்ணி அந்த 12-13 ஓவருக்கு அப்புறமா விக்கெட்டுகளை வரிசையா கடகடன்னு எடுக்க ஆரம்பிச்சு 200க்கு மேல அடிக்க வேண்டிய நியூசிலாண்டை வெறும் 176 மட்டுமே அடிக்க வச்சாங்க. அதுவே அவங்களுடைய பவுலிங் கம்பேக் கடைசி 7 ஓவர்ல நமக்கு காட்டிச்சு. அந்த 176ஐயும் அவங்க சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 3 மேட்சும் முடிஞ்சு போச்சு அகமதாபாத்ல. அடுத்தது இவங்க விளையாடிய முக்கியமான மேட்ச் UAEக்கு அகேன்ஸ்டானது. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சின்ன டீம் இவங்களை எப்படியாவது சீக்கிரமா அவுட் ஆக்கிடணும் அப்படின்னு நினைச்ச அந்த இதை கரெக்டாகவே பண்ணாங்க. இவங்க UAE 122 அடிக்க வச்சு சேஸ் பண்ணி அதையும் இவங்க இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த குரூப் ஸ்டேஜஸ் மேட்சஸ்ல சில முக்கியமான விஷயங்கள் அவங்களுடைய பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் இதெல்லாம் எப்படி இருந்திருக்குன்றது பார்க்கணும் இல்லையா? ஸோ அங்கதான் நம்ம 2வது விஷயத்துக்குள்ள நுழையிறோம். அவங்களுடைய டாப் ஆர்டர் பேட்டிங் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மார்க்ரம் அவருடைய அந்த ஹிட் ஜோன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இருக்குன்றத பார்ப்போம். பிகாஸ் அவருடைய பேட்டிங் தான் ரொம்ப குரூஷியலாக இருந்திருக்கு இந்த T20 வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும். நிறைய மேட்சஸ்ல பிளிஸ்டரிங் ஸ்டார்ட்டு 4 6 6ன்னு தலைவனுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு பிச்சுன்னு போயினுக்குது. தலைவா உன் ஸ்ட்ரைக் ரேட் எப்போ இவ்வளோ சூப்பராக மாறிச்சு அப்படின்னு நம்ம வாய பழகிற மாதிரி தலைவன் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல போட்டு சம்பவம் பண்ணுறாப்ல. ஸோ மார்க்ரமை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஹிட் ஜோன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இந்த கவர் டிரைவ்ஸ் அதில் சூப்பராக ஆடுறாரு. ஆஃப் சைடில் நல்ல டிரைவ் எல்லாமே சூப்பராக போகுது. அதில் முக்கியமாக ஈஸியாக டிரைவ் கவர் டிரைவ் அவருக்கு ரொம்ப சூப்பராக போகுது. அழகாக அடிக்கிறாப்புல. கவர் டிரைவே வித்தியாசமாக அடிக்கிறாரு. குட் லென்த்தில் அதை ஒரு கவர் டிரைவ் அடிக்கிறாரு. ஃபுல் லென்த்தில் அதை ஒரு கவர் டிரைவ் அடிக்கிறாப்புல. என்னென்னமோ பண்ணி கவர் டிரைவ்ஸ் சூப்பராக ஆடுறாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட்ல அதாவது உங்களுக்கு இந்த மிடில் அண்ட் லெக் இது எங்க போட்டாலுமே அந்த பாலை ஸ்ட்ரெயிட்ல 6 அடிக்கிறாரு, ஸ்ட்ரெயிட்ல 4 அடிக்கிறாரு, மிடானுக்கு மேல தூக்கி அடிக்கிறாரு. இது மார்க்ரமுடைய முக்கியமான ஹிட் ஜோனா இருந்திருக்குது. இன்னொன்னு நம்மளுடைய இந்தியன் பிச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நீங்க ஒரு மிடில் அண்ட் லெக்கை தாண்டி நல்லா லெக் சைட்ல போட்டீங்க அப்படின்னா அதை இப்படி அவர் டீப் பேக்வர்ட் ஸ்கொயர்
பிளேயரு அந்த பக்கம்லாம் அவர் அடிக்கிறதே கிடையாது. இவர் அடிக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா நேரா வந்து இந்த வைட் ஆன் மேல அடிக்கிறாரு. அதாவது டீப் மிட் விக்கெட்டுக்கும் லாங் ஆனுக்கும் நடுவுல இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்பாட்ல தான் இவருடைய அதிகபட்சமான லாஃப்டட் ஷாட்ஸ்லாம் வந்துட்டு பவர் பிளேக்குள்ளேயுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அவருடைய ஹிட் ஜோன்ஸா இருந்திருக்குது இந்த டோர்னமெண்ட்டுடைய முக்கியமான இடங்கள்ல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐடன் மார்க்ரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி அவருடைய கன்ஃபியூசிங் பிரச்சனை வீக்னஸ் எங்க இருக்குது அப்படின்னா, ஸ்லோ பால் போடும்போது அதுவும் வந்துட்டு லென்த் கொஞ்சம் எசக்கு பசக்கா, அதாவது இது குட் லென்த்தும் இல்ல ஃபுல் லென்த்தும் இல்ல, என்னடா அது அப்படின்ற அந்த ஹாஃப் வாலிக்கு நடுவுல ஒரு லென்த்தை நீங்க போடும்போது இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரண்ட் ஃபுட்ல இருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடுறதா இல்ல வந்துட்டு நின்ன இடத்துல இருந்து ஆடுறதா இப்படின்றது ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல தான் ஒரு தடவை அவுட் ஆயிருக்கிறாரு, ஒரு தடவை அவுட் போய் தப்பிச்சு போனாரு அப்படின்னு சொல்லலாம் வேற வேற மேட்சஸ்ல. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது ஐடன் மார்க்ரம்க்கு இந்த ஒரு லென்த் பாலுக்கும் இந்த ஃபுல் லென்த்துக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்லோவர் ஸ்டஃபாக நீங்கள் போட்டிங்க, திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா அப்படி போட்டிங்க அப்படின்னா அதை வந்து அவர் லாப் பண்ணி வந்து அவுட் ஆகிற ஒரு விஷயங்கிறது வந்து அவருடைய பேட்டிங் ஸ்டைலுக்கு கொஞ்சம் இப்படி இப்படி ஆடுவார். பேட்டிங் வந்து கொஞ்சம் இப்படி ஆடுறதுனாலையும் கால் அப்படி பெரட்டி வச்சு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரண்ட்ல இப்படி நல்லா வந்து ஸ்விங் பண்ணி இப்படி தூக்கி ஆடுறதுனாலே அதுக்கு வந்து இந்த டிலேடு டைமிங் இஷ்யூன்றது ஒன்று வந்து நடந்துட்டு இருக்குது. இதை நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஐடன் மார்க்ரமுடைய இந்த டோர்னமெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை சூப்பராகிறனால இந்த மேட்ச்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துட்டாரு அப்படின்னா சம்பவமாகி போயிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒன்று. ரைட், நெக்ஸ்ட் மேட்டர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஐடன் மார்க்ரம் இவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தாண்டி குவிண்டன் டிகாக்னு அவங்க டீமில் ஒத்துக்கிறாரு இல்லையா, அவர் வந்து சீனியர் பிளேயரு, 3000 T20 இன்டர்நேஷனல் ரன்ஸ் வரை படிச்சிருக்கிறாரு. ஸோ அவங்களுடைய லெக் சைடு நமக்கு தெரியும். குவிண்டன் டிகாக்னால லெக் சைடு தான்ப்பா போய் டயர்டியாக அடிப்பார். இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆஃப் சைடு ரீஜியனில் இருக்கிற ஹிட்டிங் ஜோன்ஸை சூப்பர் பண்ணியிருக்காரு. அதாவது வந்துட்டு கவர்ஸ் மேலே தூக்கி தூக்கி அடிக்கிறது. நம்ம அபிஷேக் சர்மா வந்துட்டு ஸ்டெப் டவுன் பண்ணி அடிப்பாரு, இவர் நின்ன இடத்துல இருந்து அப்படி நல்லா லாஃப்ட் பண்றாரு, அப்படி டிரைவ்லயே லாஃப்ட் பண்றாரு, தூக்கி அடிக்கிறாரு கவர் டிரைவுக்கு மேல. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அமேசிங்கா இருக்குது. அதுல நிறைய ரன்ஸ் வருது. ஸோ இந்த ரெண்டு பேட்ஸ்மேனும் அவங்களுடைய ஆஃப் சைட்ல கரெக்டாக இருக்கிறாங்க. அதுவும் குவிண்டன் டிகாக்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா கவர்ல அழகா தூக்கி ஒரு ஆளை வச்சீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவை தூக்கி அடிக்கிற மாதிரி வந்து இவரையும் தூக்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஐடன் ஐ மீன் குவிண்டன் டிகாக் அண்ட் ஐடன் மார்க்ரம் ரெண்டு பேரை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரிக்கல்டன் அவங்களுடைய நம்பர் 3 பேட்ஸ்மேன், அவர் வந்து அக்ரெசிவ் பிளஸ் இம்ப்ரெசிவ், நல்லா வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்றாரு. எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் அன்கன்வென்ஷனலா எப்படிலாம் வந்து ரன்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டாப் 3 தான் வந்து ஆக்சுவலாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருந்திருக்கு இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க டாப் 3யை எப்படி நம்ம எவ்வளோ சீக்கிரம் கலட்டுறோமோ அடுத்து அவங்களுடைய லோவர் மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய மிடில் ஆர்டர் பற்றி. ஸோ மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. நம்பர் 4, 5, 6. 4ல் வந்து நம்மளுடைய டெவால்டு பிரெவிஸ், அடுத்து 5ல் பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் மில்லரு, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்ன்னு சொல்லி இந்த ஒரு 6 பேர் இங்கே வராங்க. ஸோ இந்த 4, 5, 6 பொறுத்த வரைக்கும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் டேவிட் மில்லர் சேர்ந்து மேட்சை முடிச்சு வைக்கிற வேலையை பார்த்துடுறாங்க. அவங்க காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் சின்ன சின்னதாக அடிக்கிறாப்புல. நம்ம டெவால்டு பிரெவிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விளாடின 4 இன்னிங்ஸ்லையுமே 4வது அவர் யூஏஇ கூட விளாடினதான் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் அவருடைய ரேஞ்சுக்கு. ஒரு 24 பால்ல 36 அடிச்சார். ஆனா அதை தாண்டி அதுக்கு முன்னாடி விளையாடின 3 இன்னிங்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா 5 பால்ல 6 யாருக்கு, கனடாக்கு அகைன்ஸ்டா. அப்புறம் நம்ம இவங்க ஆப்கானிஸ்தான் அகைன்ஸ்டா 19 பால்ல 23. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து அகைன்ஸ்டா 17 பால்ல 21ன்னு சொல்லி இவருடைய இந்த கன்வர்ஷன் 6 ஹிட்டிங் ரேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து தடைப்படுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு திடீர்னு ஷார்ட் ஸ்டஃபா போட்டு விட்டுறானுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அதை ஸ்லாப் பண்ண போய் அவுட் ஆகுறாரு. இவரை கொஞ்சம் ஒரு மாதிரி இவரை ரொம்ப டார்கெட் பண்றாங்க. இது ரொம்ப மோசங்க. அப்படின்னா ஒரு மனிதரை மட்டும் தனிப்பட்ட முறையில் நம்ம டார்கெட் பண்ணவே கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம கிரிக்கெட்ல கேட்க முடியாது. ஏன்னா வந்து அடிச்சு மேட்ச் ஜெயிச்சுட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு ஆப்போசிட் டீம்ல கேட்பாங்க. கரெக்டா? ஸோ அதனால வந்து இவர் மேல இவருடைய டார்கெட் கரெக்டாக இருக்கிறனாலையோ இல்லை இவர் ரொம்ப வந்து அறக்க பறக்க தலைமை விளாடுறதுனாலையோ இல்லை இவர் ஏத்த லைன் அண்ட் லென்த்ல வராதனாலையோ என்னமோ தெரியல, இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் தடுமாற்றமாவே தான் இருக்குது. இவர் ஒரு பக்கம். அடுத்து டேவிட் மில்லர். மில்லரை பொறுத்த வரைக்கும் மில்லர் த கில்லர் அப்படின்னு சொல்லி தலைமை வந்து இன்னுமே அவருடைய T20 இன்டர்நேஷனல் கரியர்ல ஒரு 141 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் தான். அந்த காலத்துல வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறார். பட் என்ன ஒண்ணே ஒண்ணு அப்படின்னா வந்து மேட்சை வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இவர் வந்து நின்று நம்ம அவுட் ஆயிடக்கூடாதுரா அப்படின்னு எல்லா மேட்சும் ஆடிக்காரு இது வரைக்கும். இவன் வேணா அவுட் ஆகட்டும், நம்ம கடைசி வரைக்கும் நிற்போம், ஜெயிச்சு கொடுப்போம். அது சேஸா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி,
நம்ம வந்து அவுட் ஆக போறது கிடையாது கிடையாது கிடையாது. ஸோ அதுக்காக அவர் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல நின்னுக்கிறது, சிங்கிள்ஸ் ஆடி அங்க இங்க ஓடிக்கிறது, ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் அடிக்க விடுறது, இது மாதிரி என்ன வேணா பண்றாரு. பட் அவர் அவுட் ஆக மாட்டேங்கிறாரு. கடைசி நிமிஷத்துல வரும்போது அந்த லூஸ் டெலிவரிஸ்க்கு வெயிட் பண்ணி நம்ம ஜடேஜா ஆடுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டீப் மிட் விக்கெட் மேல சாப்புன்னு நீ குட் லென்த்ல போடணும், நல்லா கொஞ்சம் ஷார்ட்டிஷா போடணும், அழகா நான் அப்படி ஸ்விங் பண்றதுக்கு வைக்கணும் அப்படின்னு நீ வச்சானா வாண்டா அந்த மிட் விக்கெட் மேல டீப் மிட் விக்கெட் மேல ஒரு சிக்ஸா அப்படின்ற மாதிரி இந்த வேலையை மட்டும் அழகா பாக்குறாப்புல. மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் சைட்ல வச்சு அடிக்கிறது வாங்குறது, அவருடைய ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் கொஞ்சம் மிஸ் பண்றாரு. பிகாஸ் காரணம் என்னன்னா இவர் வரும்போது வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க, ஸ்பின் இல்ல. ஸோ டேவிட் மில்லர் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா நம்மளால ஏதாவது பண்ண முடியுமான்றது நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். அதை பத்தி நம்ம பின்னால பேசுவோம். ஸோ டேவிட் மில்லர் இது மாதிரி வந்து இன்னைக்கு ஆடுறாரு. கடைசி வரைக்கும் அவர் நிக்கிறது நல்லதுப்பா ஒரு எண்டில் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட நிறைய பால்ஸ் இதனால அவர் கன்சியூம் பண்றாரு. ரன்ன பால் மாதிரி கிட்டத்தட்ட ஆடிட்டு இருக்காப்ல. 11 பால்ல 15, 12 பால்ல 15 இந்த மாதிரி தான் அவருடைய இது போயிட்டு இருக்கு. அப்ப கடைசியில் ஒரு 2 சிக்ஸ் அடிச்சு மேட்ச் வந்து ஓரளவு கொண்டு வந்துடுறாப்ல. அதனால வந்து இது வந்து டேவிட் மில்லர்ட்ட கொஞ்சம் நிறைய பால்ஸ் கன்சம்ஷன்ங்கிறது இருக்குது. இது வந்து ஒரு மேட்டர். 4வதா பாத்தீங்கன்னா அவங்களுடைய பவுலிங் அதை பார்க்கணும். இங்கிடியோடைய ஷார்ட் பால் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது இந்த டோர்னமெண்ட்ல. ஸ்லோ யார்க்கர்ஸ் போடுறாரு. திடீர்னு வந்து ஸ்லோ ஃபுல் லென்த் ஓகே டவக்கு திருப்பி விட்டுறாரு கையை அப்படி போட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா இது கனடா அகேன்ஸ்டாவும் சரி, ஆப்கானிஸ்தான் அகேன்ஸ்டாவும் சரி, அவருடைய இந்த ஸ்லோவர் ஸ்டஃப் யார்க்கர்ல போடும்போது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜான்சன் பொறுத்த வரைக்கும் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல இருந்திருக்கு. இன்னும் அவருடைய தி பெஸ்ட் அவரால் கொடுக்க முடியல இந்தியன் பிச்சஸ்ல. இன்னொன்று ரபாடாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஒர்ஸ்டா போட்டுக்கிறாப்புல இந்த டோர்னமெண்ட்ல. நிறைய ரன்ஸை லீக் பண்றதே அவர் தான். அவருக்கு பதிலாக ஆண்ட்ரிக் நாட்கேவெல்லாம் கூட மேட்சஸ்ல ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. பட் அவருமே வந்து கடைசி மேட்ச் ஓரளவு சூப்பரா போட்டார். பட் அதுக்கு முன்னாடி வந்து அவருமே ரன்ஸ் லீக் பண்ணாரு. ஸோ இந்த தேர்ட் சீமர் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து இன்னும் இருந்துட்டு இருக்குது. ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் தேர்ட் சீமர்? நார்கேட்ட போக போறீங்களா இல்ல ரபாடாவா? ராக்கிட்ட யார்கிட்ட தெரியல. ஆனா ஃபோர்த் சீமர் இவர் நம்ம கார்பின் பாஷ் அவர்கள் வந்துட்டு அவருடைய வேலையை சரியாக பண்றாரு. கொடுக்கப்படும் ஓவர்கள்ல வந்து கொஞ்சம் சரியாவே நல்லாவே போடுறாரு. அங்கங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அப்பப்ப இருந்தாலும் கூட மற்றபடி வந்து நல்லாவே தான் பண்ணிட்டு இருக்காப்புல. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் சூப்பராக காட்டுறாரு. குட் ஆல்ரவுண்டர். டீப் டவுன்ல வந்து அடிச்சு கொடுக்கறதுக்கும் தயாரான இருக்கிற நபர்னால கார்பின் பாஷை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அவங்களுடைய ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ் அவர்கள் இன்னும் இந்த இந்தியன் பிச்சர்ஸ்ல தன்னுடைய ப்ரிடாமினன்ஸை வந்து காட்ட ஆரம்பிக்கல அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மேட்சுக்கு ஒன்று போதுமா இக்கனாமிக்கலா வேணா போடுறேன் 4 ஓவர்ல 20-22 மேல நல்லா கொடுக்க முடியாது. ஆனா விக்கெட்லாம் எனக்கு கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பவுலிங் தான் இன்னும் இக்கனாமிக்கலா போகுது அவர் சைட்ல இருந்து பார்க்கும்போது. இதுதான் இவங்க பவுலிங் என்னை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். 5வது மேட்டர் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஃபீல்டிங். தாவி பறந்து ஐயோ சரியான ஒரு ஃபீல்டிங். சவுத் ஆப்பிரிக்கானால இதை தான் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதுவும் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு மேட்ச் அந்த யுஏஇ மேட்ச்ல மட்டும் திடீர்னு ஸ்லாப்பி ஃபீல்டிங், கேட்ச விடுறாங்க, கன்ஃபியூஷன் ஆறாங்க, என்னென்னமோலாம் நடந்து போச்சு. ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு மார்க்ரம்னு நினைக்கிறேன், கஷ்டப்பட்டு காலை இங்க வச்சு அங்க வச்சு பவுண்டரி தூக்கி போட்டான். வாங்குற ஃபீல்டர் டபக்குன்னு கையை வாங்கி அதுல தட்டி விட்டு கேட்ச் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்துச்சு. பட் ஆனா இந்த ஒரு மேட்சை தாண்டி முதல் 3 மேட்ச் 100 அவுட் ஆஃப் 100 பறந்து ஐயோ ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல அவங்க பிடிச்ச ஒவ்வொரு கேட்சும் இந்த அஸ்மத்துல்லா ஒமர்சாய் அடிச்ச கேட்ச லாங்கான்ல புடிச்சாரு பாருங்க, பறந்து வந்து டேவிட் மில்லர் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய ஃபீல்டிங் வந்து இந்த டோர்னமெண்ட்ல அவுட்ஸ்டாண்டிங் ஆகுது. இதுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாகணும். அதுவும் இந்த தேர்ட் மேன் லெஃப்ட் ஹேண்டர் ஆடும்போதும் சரி, ரைட் ஹேண்டர் ஆடும்போதும் சரி, தேர்ட் மேனை வைக்கிறாங்க, அப்புறம் ஃபைன் லெக்கையும் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படி ஆடும்போது நீங்க வந்து லைட்டா இவங்க இந்த ஃபைன் லெக் தேர்ட் மேன்ல பெருசா நீங்க ரொம்ப நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா வந்து பின்னாடி ஆள்லாம் வைக்கிறதே இல்லை. இவங்களுடைய ஆட்கள் எல்லாம் இந்த ஃப்ரண்ட்ல தான் கவரேஜ் பண்றது. இவங்களும் இப்படி போட்டுடுறாங்க. இந்த ஷார்ட் ஃபைன் லெக் ஷார்ட் தேர்ட் மேன் என்ன ஒரு டார்ச்சரை பண்ணுது அப்படின்னா, நிறைய இடங்கள்ல அது கரெக்டான ஆட்களை யாரை போடுறாங்கன்னா நம்ம வந்து வீக்கஸ்ட் ஆட்களை போடுவோம். இவங்க பறக்கிற ஆளை போடுறாங்க. பறந்து செந்து அந்த காஃபியை குடிக்காதீங்க அப்படின்னு நம்ம தலைவர் பறந்து பாருங்க சந்திரமுகி, அந்த மாதிரி ஃபிளைங்லயே தான் ஹேண்டில் பண்றாங்க இவங்க எல்லாத்தையுமே. ரொம்ப டேஞ்சரஸ் ஃபுல்லோவிங்க. அதனால வந்து இது ஒரு மேட்டர். ஸோ ஃபீல்டிங் அவுட்ஸ்டாண்டிங், பவுலிங் என்னன்றதை பார்த்துட்டோம். ரைட், நம்ம அடுத்து பார்க்க போற 6வது விஷயம் என்ன அப்படின்னா இந்த டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் வியூ அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு பால் வச்சு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நியூசிலாந்து மேட்ச்ல அழகா புல் பேக் பண்ணி அவங்களை வந்து கம்மி பண்ணதா இருக்கட்டும். அப்புறம் வந்து அவ்வளவு சூப்பரா போயிட்டு இருந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகுது, செகண்ட் சூப்பர் வரைக்கும் போனதா இருக்கட்டும். எல்லா வகையிலையுமே வந்து டஃப்பான மேட்சஸ் இவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க, டஃப்பான கம்பேக்ஸை கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்கான லாங் டியூரேஷனான மேட்சஸையும் விளையாடிருக்காங்க. ஸோ இந்த எல்லா வகையிலையும் பார்க்கும்போது ரொம்ப ப்ரிப்பேர்டா வராங்க. நல்ல சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு வரனால ஆப்கானிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து மேட்ச்
இவங்களை நம்ம வந்து குறைச்சி இட போடவே முடியாது அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவா நம்ம வந்து ஒரு பதில் சொல்லலாம். பிகாஸ் நம்ம டோர்னமெண்ட் நம்மளுடைய குரூப் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து மற்ற டீமோட மோசமா விளையாடினாங்க. ரைட்டா, யூஎஸ்ஏ கொடுத்த ஃபைட்டை கூட இவன் கொடுக்கலடா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருந்துச்சு. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் லாஸ்ட் பால் த்ரில்லர் மேட்சை, அதாவது நெயில் பைட்டிங் எட்ஜ் ஆஃப் த சீட்ல நம்மளை உட்கார வைக்கிற மேட்சஸை ஆடியன்ஸும் பார்க்கலன்றது வேற விஷயம். பட் இவங்களுமே கூட பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸுமே கூட அந்த அளவுக்கு இன்னும் வந்து இதுக்கு செட் ஆகலை. ஜாலியா கேக் வாக்ல இருந்துக்கிறாங்க. பட் ஆனா இந்த சூப்பர் 8 கேக் வாக்கா இருக்க போறது கிடையாது இந்தியாவுக்குங்கிறது இந்த டோர்னமெண்ட்ல மற்ற டீம்ஸ் விளையாடுறத வச்சு பார்க்கும்போது தெரியுது. அதுலயும் முக்கியமா சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குற 6 விஷயங்கள். கடைசி 2 மேட்டரை பார்த்துருவோம். 7வது பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பவுலிங் பிளான்ஸ் எப்படி இருக்கணும். ஏற்கனவே நான் வீடியோட ஆரம்பத்தில் நடுவில் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஸ்பின்னை கொஞ்சம் நல்லாவே ஏர்லியாக கொண்டு வரது பெட்டராக நமக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். பிகாஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேஸ் பவுலிங் போடுறாங்க அவங்களுடைய டாப் 3க்கு. அவங்க அதை நல்லாவே அழகாக வந்துட்டு ஆஃப் சைடில் போட்டு அச்சுனேங்கிறாங்க. டாப் 2 ரிக்கல்டன் சூப்பராக ஆடுறாரு. பட் ஆனால் இவங்களுடைய சேலஞ்சஸ் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக இன்னும் வந்து அவங்க பழைய மாதிரி ஆடலை. அவங்க இன்னும் பெட்டராக ஆடுறாங்க. சூப்பராக பெட்டர் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் ஆகிட்டாங்க. அதை பற்றி நம்ம கடைசியாக அடுத்தது பேசுவோம். பட் நம்ம ஸ்பின்னை கொஞ்சம் ஏர்லியாக கொண்டு வர்றதுங்கிறது மேபி ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஆப்ஷன் வந்துட்டு அவங்க கிட்ட டாப் 6ல வந்துட்டு 3 லெஃப்ட் ஹேண்டர் 3 ரைட் ஹேண்டர் இருக்கிறாங்க. அந்த 3 லெஃப்ட் ஹேண்டர் யாருன்றது உங்களுக்கு தெரியும். ரயன் ரிக்கல்டன், குவிண்டன் டிகாக், டேவிட் மில்லர் 3 பேர் இருக்கிறாங்க. ரைட் ஹேண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டெவால்ட் பிரேவிஸ், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், ஸ்டார்டிங்ல எய்டன் மார்க்ரம் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேருக்கு வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி போடலாம். பட் இந்த 3 பேருக்கு வாஷிங்டன் சுந்தர் நம்ம வாங்கி வச்சுக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. லெஃப்ட் ஹேண்டர் வெர்சஸ் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் அப்படின்றது. திஸ் மைட் பி த லாஸ்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் வாஷிங்டன் சுந்தர் இன் T20 டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். கடைசி நல்ல சிறந்த தரமான சம்பவத்தை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வாஷிங்டன் சுந்தர் அவர்களுக்கு இந்தியன் பிச்சஸ்ல ஒரு T20 வேர்ல்டு கப்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 3 பேர் இருக்கிற டாப் 6 அதை கையில கொடுக்குறாங்க. இதை விட ஒரு விஷயம் என்னங்க கிடைக்கும்? ஒரு அஸ்வின் மாதிரி நபர்கிட்ட இந்த மாதிரி சிச்சுவேஷன் கொடுக்கும் போதெல்லாம் தன்னை எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்டா ப்ரூவ் பண்ணணும்னு நின்னவர். இன்னைக்கு கிரேம் ஸ்மித்தும் கிடையாது. அதை எடுக்கிறதுக்கு சொல்லி எடுக்கிறதுக்கு அஸ்வினும் கிடையாது. அதனால இப்ப இருக்கிற குவிண்டன் டிகாக்கையும் ரிக்கல்டனையும் டேவிட் மில்லரையும் எடுக்க வேண்டிய அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தரை போடுங்க. இந்த ப்ரெஷர் அவர் ஹேண்டில் பண்ணி அழகா ஆட்டார்னா T20 டீம்ல அவர் எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்ற வார்த்தையை நான் பேசுறது நிறுத்திடுவேன். ஆனா அந்த சேலஞ்சை நீங்க வாஷிக்கு கொடுக்கணும். அந்த வாஷி எப்படி இந்த மேட்ச் இது ஆடுறான்றதை பார்க்கணும். இல்லப்பா ரிஸ்க் வேணாம், நான் குல்தீப் வச்சு போறேன் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேக்ட் ஆகிற டீம்ல குல்தீப் நீங்க எங்க யாருக்கு அகேன்ஸ்டா விளாடுவீங்க? மேபி ரைட் ஹேண்டர்ஸ் அகேன்ஸ்டா தான் போய் ஆகணும். அது மார்க்ரம் அகேன்ஸ்டாவோ இல்லை வந்துட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் மேபி டெவால்ட் பிரேவிஸ் இருக்கிறதுக்கு குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் போன்றவர்கள் உதவலாம். பட் அது அகைன் கால். இது வந்து என்ன மாதிரி நம்ம எடுக்க போறோம் ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பவுலிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் கமிங் டு த லாஸ்ட் திங், 8வது மேட்டர் இந்த வீடியோ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய பேட்டிங் பிளான்ஸ். சிவம் துபே அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வந்து இவங்க வந்துட்டு ஷார்ட் பாலை போட்டு சொல்லி நிறைய முக்கியமான பேட்ச் பண்ணாலும் ஆப்போசிட் டீம்ல இவங்க ஷார்ட் பாலுக்கு வீக் பார்த்து தெரிஞ்சாலே வச்சு செஞ்சு விட்டுறாங்க. அதுலயும் முக்கியமா இந்த லுங்கி இங்கிடியுடைய ஷார்ட் பாலுக்கு ரொம்ப சாக்கரையா இருக்கணும். இந்த டோர்னமெண்ட்ல வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்குது அவருடைய ஷார்ட் பால்ஸ் எல்லாமே. அண்ட் ஸ்லோ யார்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அது சூரியகுமார் யாதவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இவங்கலாம் அந்த ஸ்லோ யார்க்கர்ல இந்த ஃபிளிக் ஆடுறது அது இதுன்றதெல்லாம் ரொம்ப சாக்கரையா இருக்கணும். இல்லைன்னா LBW ஆயிரும், போல்ட் ஆயிரும். ஸோ இந்த மேட்டர்ல இங்கிடி இஸ் த த்ரெட். இங்கிடியை நம்மளுடைய பேட்ஸ்மேன் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி அவங்களுடைய பவுலிங்ல பெரிய த்ரெட் நமக்கு அகேன்ஸ்டா அதிகமா ரொம்ப கிடையாது. மார்க்கோ யான்சன் அவருடைய தி பெஸ்ட்ல கிடையாது. இந்தியன் பிச்சஸ்ல அவர் வந்துட்டு என்னங்க அங்க அப்படி இருக்கு, இங்க வந்தா இப்படி ஆயிடுறீங்களேன்ற மாதிரி அதே தான் இன்னும் கண்டினியூ ஆகுது. தேர்ட் சீமர் ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அவங்களுடைய ஸ்பின்னு பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் த்ரெட்லாம் கிடையாது. அவங்க பேட்டிங் தான் இந்த டோர்னமெண்ட்ல த்ரெட்டு. பவுலிங் பொறுத்த வரைக்கும் இங்கிடின்ற ஒருத்தர் தான் சம்பவம் பண்றாப்ல. அவர்கிட்ட நம்ம தப்பிச்சிட்டோம்னா நம்ம வந்துட்டு இந்த மேட்ச்ல சூப்பராகவே ஒரு டார்கெட்டை செட் பண்ண முடியும். பட் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 3 மேட்சஸ் அவங்க விளையாடி 3த்தையும் ஜெயிச்சிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. ஸோ அந்த பிச்சை இன்னும் நல்லா அழகா ரீட் பண்ணி மைண்ட்ல வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய ப்ரிவியூ வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் இந்த சூப்பர் 8 மேட்சுடைய 8 முக்கியமான விஷயங்கள். இந்த 8 விஷயங்களை நீங்க எப்படி அப்சர்வ் பண்றீங்கன்றதை பார்த்துட்டு இந்த வீடியோவுடைய முடிவில் மேட்சோட முடிவில் இந்த வீடியோவுக்கு வந்து கமெண்ட்ஸில் நீ சொன்னது ஆமாய்யா அப்படியே நடந்துச்சு அப்படின்னு நீ சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு முதல் அதெல்லாம் நடக்கணும். இந்த அப்சர்வேஷன்ஸ் இந்த மேட்சஸ் எல்லாம் கவனிச்சதை வச்சு நான் என்னென்ன சொல்லியிருக்கிறேன்னா அதெல்லாம் எப்படி நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் கரெக்டா இல்லையா, உங்களுடைய அப்சர்வேஷன் எப்படி இருக்கு, மேட்ச் ஆகுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சூப்பராக முடியும் நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.